கமலஹாசன் வந்து தொடர்ந்து தமிழக அரசு விமர்சிச்சுட்டு வர்றாரு. உங்களோட கருத்து என்ன அத பத்தின? ஜனநாயக நாட்டில் இந்த நாட்டினுடைய பிரஜை அவர் விமர்சனம் செய்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. விமர்சனம் செய்கிறார். அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். அது அவருடைய கடமை. கோபப்படுவதில் எந்தவித பலனும் கிடையாது. அமைச்சர்கள் வந்து தொடர்ந்து அவரை மிரட்டிட்டு வர மாதிரி அந்த தொனியிலேயே பேசிட்டு இருக்காங்களே சார். யார் யாரையும் மிரட்ட முடியாதுமா. யார் யாரையும் மிரட்ட முடியாது. இரண்டாவதாக கமல்ஹாசன் என்பவர் ஒரு நல்ல நடிகர். இந்தியா முழுவதும் தெரிந்தவர். அப்படிப்பட்டவர் ஒரு கருத்தை சொல்கின்ற பொழுது மக்கள் மத்தியில் அந்த கருத்துக்கு மரியாதை கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும். அதற்கு உரியவர்கள் அந்த ஆட்சியாளர்கள் தகுந்த முறையில் பதில் சொல்ல வேண்டும். சொன்னால் அந்த அரசுக்கு நல்லது, இல்லை என்று சொன்னால் அவர் சொல்லுவது உறுதியாகிறது. சார் சசிகலா அவர்கள் வந்து சிறையில் 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததா வந்து பெண் அதிகாரி சொல்லியிருக்காங்க. அவங்க இப்போ இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? அது எனக்கு தெரியலையே. ட்ரான்ஸ்ஃபர் ஆனது எனக்கு தெரியலையம்மா. நான் எப்படி சொல்ல முடியும்? அவங்க சிறையில் வந்து லஞ்சம் கொடுத்ததா சொல்கிறாங்களே சார், அந்த புகார் அது உண்மையாக இருந்தால் அது ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். இல்லை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி ஜனநாயகத்தில் யாருக்கும் அரசை விமர்சிக்க உரிமை இருக்கிறது. கமல்ஹாசன் அவர்களை மிரட்டும் தொனியில் அமைச்சர்கள் பதில் சொல்வது மிகப்பெரிய தவறு. அவருடைய கருத்துக்களை கேட்டு அதுக்கு தக்கன ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அண்ணன் ஓபிஎஸ் உடைய கருத்து. கட்சியோட நிலைப்பாடு அதுதான்.